கம்ருதீன் வந்து ஒரு சரியான ஒரு ஃபேக்கா எனக்கு தெரியிறான் அப்படிங்கிற மாரி இப்போது வந்து பார்த்திங்கன்னா, விஜே பார்வதியும், சாண்ட்ராவும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ கன்டினியூவா வந்து சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா, கம்ருதீன் பற்றி அவங்களுக்கு வந்து ஓகே இல்ல அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ கம்ருதீன் மேலே அவங்களுக்கு ஒரு சில கோவங்கள் இருக்குது. அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே வந்து விஜே பார்வதி கிட்ட அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வகையில் வந்து இப்போது ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அவன் பண்ணது எனக்கு இப்போ வரையுமே ஒரு மாரி இருக்குதுடி அப்படிங்கிற மாரி வந்து விஜே பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கே வந்து பயமாக இருந்தது. இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ அப்படிங்கிற மாரி தான் எனக்கு இருந்தது அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்து எனக்கு அவங்ககிட்ட பேசவே வந்து பயமாக இருக்கு. அவன் இப்படியெல்லாம் வந்து பண்ணதுக்கப்புறமா என்ன ஏதாவது அவங்ககிட்ட போய் பேசுறதுக்கே நார்மலாகவே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. அதுக்குன்னு வந்து உடனே விஜய் பார்வதி வந்து, ஆமாம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து ஒரு காம் ஆகிடுறான் பார்த்தியா, அது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, சரியான ஃபேக்காக இருக்குது. அவன் என்கிட்ட ஒரு 4த் வீக்லேயோ 5த் வீக்லேயோ வந்து சொன்னான், இந்த வீக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் லாஸ்ட் வீக் வரையும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு குமரன் மோடை வந்து ஆக்டிவேட் பண்ணான். அவன் அடிக்கடி இந்த ஒரு விஷயத்த வந்து அவன் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் ஃபேமிலி வந்தப்போ கூட வந்து அந்த ஒரு மோடை வந்து ஆக்டிவேட் பண்ணான். பட் நேற்று வந்து அந்த ஒரிஜினல் உள்ளே இருக்குது என்னவோ அது வெளியே வந்துடும்ல, அதுதான் நேற்று வெளியே வந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ரா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜய் பார்வதி சொல்கிறாங்க, நான் வந்து அகெயின் பேசினா வந்து அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி ஆகிடும், வீக்கெண்ட் வரையும் வந்து வெயிட் பண்ணணும், அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான் பார்த்தியா, நான் என் கூட பேசலன்னா அவனுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல, இவனுக்கு வந்து ஒரு மேல் ஈகோலாம் வந்து இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வலிக்குது வலிக்குதுன்னு தெரிஞ்சே வந்து அவன் என்னை அடித்தாண்டி தள்ளி விட்டாண்டி, அது ஏன் அவன் அப்படி பண்ணணும், அவன் கேமாக பண்ணியிருந்தா கூட வந்து பரவாயில்ல, கேமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் தள்ளி விட்ட மாதிரி தான் வந்து எனக்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கப்புறமா பார்வதி வந்து சொல்கிறாங்க, நான் நார்மலாக அவனை தட்டினேன்டி அப்படின்னு சொல்லி. அதுக்கு சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, நீ நார்மலாக தட்டின மாதிரி தெரியல, எனக்கே அடித்த மாதிரி தான் இருந்தது, சவுண்டு டப்புன்னு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அப்படிலாம் இல்லை நான் அடிக்கலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ கான்வர்சேஷனாக வந்து போயிட்டுருக்கு. அதேமாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து அதே 2 பேர் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் பார்வதி வந்து சொல்கிறாங்க, 1000 தான் இருந்தாலும் வந்து அவங்க நம்ம கூட இருந்தாங்கல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கணும்ல, எதாக இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு அவன் யோசிச்சிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க. நான் எல்லா விஷயத்துலையும் வந்து நார்மலாக இருந்துருவேன், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் தான் மாட்டிக்கிறேன்டி, லாக் ஆகிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு வந்து கம்ருதீனோட அஜெண்டா, பிஹேவியர், வேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, எனக்கெல்லாம் செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆமாம் அவன் வந்து ரொம்ப ப்ரூட்டலாக வந்து பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, அதான் உள்ள ஒரு ஒரிஜினல் வெர்ஷன் இருக்குல்ல, அது வந்து எப்பயுமே வெளியே அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும், அதை வந்து யாருனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சு அந்த ப்ரோமோவில். ஸோ இதுதான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.